இன்னைக்கு பிள்ளைப்பரப்பை பற்றி பேச போகிறேன். அம்மா வாருதுங்கிறது சும்மா இல்லை, அது கருத்தரிச்சதுலேருந்து அது பத்தியமாக இருந்து அத்தனை மாதம் இருந்து உழைஞ்சி பெற்று அப்புறமா உடம்பு பழையபடி வரணும்னா அடுத்த நாளே நான் வேலைக்கு போகிறேன்னெலாம் போக முடியாதுல்ல. என்னதான் இருந்தாலும் உதிரப்போக்கு இருக்கும், பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், உடம்பை பார்த்துக்கிடணும், வயிற்றை கட்டிக்கிடணும், எம்புட்டோ விஷயங்கள் இருக்கும்போது அதுக்கு தான் என்ன செய்வாங்க, வயிற்றுல கசடு தங்காமல் இருக்கிறதுக்கு பிள்ளைப்பெத்தா லேகியம். இந்த பிள்ளைப்பெத்தா லேகியத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கிடுங்க. வெல்லம், கண்டத்திப்பிலி, ஏலக்காய், சுக்கு, சித்திரத்தை, அரிசி திப்பிலி, லவங்கப்பட்டை, சீரகம், ஓமம், மிளகு, தேன், நெய், இஞ்சி, பரங்கி சக்கை இல்லாட்டி பரங்கி பட்டை, அதிமதுரம், தாளசப்பத்திரி, வால் மிளகு, லவங்கம், கிராம்பும்போம்ல லவங்கம். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. அது எப்படிங்க குழந்தை பாரமாகும் இல்லைங்களா? அவ சுமக்கிறா, அந்த பாரத்தை சுமந்து அப்படியே பெற்று அப்புறமா அணைச்சி வச்சுக்கிறா, பாரம் நான் நினைக்கிறா. பாரம் இல்லைங்க, பிள்ளைங்க பாரம் இல்லை. இந்த லேகியம் எதுக்குங்கிறத சில பேர் சந்தேகமாக கேட்பாங்க, சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணு மாசமாக போகிறான்னாக்கா அந்த கருப்பை விரிவடையும், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் குழந்தை வளர்ந்து பெருசாக ஆயிரும். அப்புறமா பிள்ளை பெற்ற பிறகு அந்த பை சுருங்கணும்ல, அந்த கருப்பை சுருங்கணும். அப்புறம் தாய்ப்பாலில் பிள்ளைக்கு மருந்து போய் சேரணும். இது ரெண்டும் தான் முக்கியம். இந்த லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு காப்பியோ தண்ணியோ குடிக்கக்கூடாது. அந்த ஒரு உருண்டை காலையில் சாப்பிட்டாச்சுன்னாக்கா இந்த வயிற்றில் இருக்கிற அந்த கருப்பை இவ்வளோ பெருசு விரிஞ்சது, பலூன் மாதிரி விரிஞ்சிச்சுல்ல, அது அப்படியே கொஞ்சமாக பழைய நிலைக்கு அது சுருங்கி வரணும்னா இந்த மருந்து அதுக்கு தான் கொடுத்தாங்க. இப்போ வெள்ளைக்காரன் ஆட்சி வந்த பிறகு என்னெல்லாம் மருந்து கொடுக்குறாங்களோ அது எனக்கு தெரியாது. நம்ம நாட்டில் பிள்ளைப்பெத்தா லேகியம், பிரசவ லேகியம்னா இதுதான். இதுக்கு இஞ்சி வில்லை இருக்கு பாருங்க, அதை நல்லா நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வேண்டாம், 1 ஸ்பூன் விட்டுட்டு இஞ்சியை நல்லா தோலை சீவி அதை அப்படியே வில்லையாக வச்சுருக்கோம். இதை அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இஞ்சி தொக்கு செய்யறதுக்கு கூட இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நாள் நல்லா இருக்கும். அது பச்சை இஞ்சி செய்கிறத விட பொரிச்சா அது ஒரு ருசி. இது பாருங்க, இப்போ அப்படியே தங்க நிறத்தில் இந்த இஞ்சி பொரியுது. இதை இப்படியே வச்சுப்போம். ஆனால் நான் சொன்னேன்ல, இந்த மிளகு, சித்திரத்தை, சீரகம், லவங்கப்பட்டை, அரிசி திப்பிலி இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணும். உங்கள் அளவுக்கு என்னன்னு கேட்டால் எல்லாமே ஒரு 3 ஸ்பூன் வச்சுக்கிடுவோம். இப்போ இஞ்சி அளவு பார்த்தீங்கல்ல, எனக்கு கேட்டால் 50 கிராம் 25 கிராம்னாக்கா புரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு. நான் கண் திட்டமாக செய்வேன், அதைத்தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த இஞ்சியை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ நான் ஒன்றொன்னா போட்டு வறுக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஓமம் ஒரு 3 ஸ்பூன் இல்லைனாக்கா நீங்கள் இப்படி கணக்கு வச்சுக்கிடலாம், ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கிடுங்க. நல்லா வறுக்கணும், செவக்க வறுக்கணும், எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ நம்ம ஓமத்தை வறுத்துப்பிட்டோம். இப்போ சீரகம் அகத்தை சீர் செய்யும், அதனால தான் இதுக்கு பேர் சீரகம்னு பேர்.
அகமுண்டா பவுரு. சும்மாவே வீட்டில் கொஞ்சம் சீரகத்தை வறுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிடலாம். சாப்பிட்டுப்பிட்டு அப்படியே கொஞ்சம் வாயில் போட்டுக்கிட்டிங்கனாக்கா ஜீரணம் ஆயிரும். இப்போ சீரகம் நல்லா செவந்துருச்சு. இப்போ ஓமத்தையும் சீரகத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டோம். இந்த அரிசி திப்பிலி அது ஒரு கைப்பிடி வேணுங்கிறது இல்லை, இம்புட்டு இருந்தால் போதும். மூணு ஸ்பூன் ஒரு கைப்பிடி போட்டோம்ல ஓமம், அதுக்கு அரிசி திப்பிலி இப்போ நான் போட்டதும் இன்னும் கொஞ்சம் சந்தேகத்துக்கு போட்டுக்கிறேன். இந்த அரிசி திப்பிலிக்கு வெள்ளைக்காரன் எப்பேற்பட்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லாங் பெப்பர்ஸுங்கிறான். லாங் பெப்பர்ஸான். இதோ அரிசி திப்பிலி வறுபட்டுடுச்சு. இப்போ வால் மிளகு, மிளகுக்கு வால் இருக்குமுங்க, இதுதான். அது சீரகம் ஓமம் அளவுக்கு போட வேண்டாம், இவ்வளோ போட்டால் போதும். இந்த வால் மிளகுக்கு அடர்த்தி கம்மியாக இருக்கும், அதனால மிளகு கொஞ்சம் நேரம் ஆகும், வால் மிளகு உடனே செவந்துடும். இந்த தொண்டையெல்லாம் கட்டுது இல்லை, யாருக்காச்சும் மேடையில் நாடக மேடைக்கெல்லாம் போய் பாடுவாங்க தெரியுமா? அயலோட்டும் பெண்ணே ஆவியே என்ன ஆவியே, அத்தி இங்கே போயிரும்ல. உங்களெல்லாம் பார்த்தா பாடணும்னு தோணுது, ஆனால் இங்கே கறி போயிடுச்சுண்டா என்னை திட்டுவா இல்லை. ஆச்சு இல்லை, வா. இந்த மிளகு போட்டு வறுத்துட்ருக்கேன். இந்த வால் மிளகை பற்றி சொன்னேன்ல, இம்பிட்டு கல்கண்டும் வால் மிளகும் அப்படி வாயில் அடக்கிக்கிட்டு பாடுவாங்க. மேடையில் பாடுற போது நல்லா உச்ச ஸ்தாயில் பாடணும்னா அந்த வால் மிளகோட தண்ணி இருக்குல்ல, அப்படி மிழுங்குற போது அது மெடத்துக்குள்ளே நல்லா இருக்கும். அது மெடத்துக்குள்ளே அப்படின்னாக்கா, மெடரு அப்படின்னாக்கா தொண்டை, ஊர் பக்கம் அப்படி சொல்லுவாங்க. மிளகு, இந்த மிளகு கூட போட்டுட்டு ரொம்ப கிட்ட போக முடியல, ஏன்னு கேட்டால் அது வெடிக்குது. அடுத்தது போடுறேன், இந்த தேசாவர குச்சி. இந்த அரிசி திப்பிலி காட்டினேன்ல, அதோட வேறு மூலம் இதுதான். இதெல்லாம் லேசில் இடிச்சிடாது, நல்லா உரலில் போட்டு மங்கு 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 மங்குன்னு இடிக்கணும். நீங்கள் பாட்டு உங்கள் வீட்டில் மிக்சிக்குள்ளே போட்டிங்கன்னாக்கா மாட்டிக்கும். கண்ட திப்பிலியும் வேர் தேசாவரம்னு பேர். அதுவும் ஆயிடுச்சு. இப்போ சுக்கு, இது எல்லாமே நல்ல சூடு வர வறுக்கணும், இளஞ்சூடு இல்லை, நல்லா செவக்க வறுத்துட்டு அப்புறமா அதை பொடிச்சோம்டா நல்லாயிருக்கும். ஆனால் அது மெனக்கட்டு செய்யணுமுங்க. இது எல்லாத்தையும் இடிக்கிறதுங்கிறது லேசுப்பட்ட வேலை இல்லை. அந்த காலத்தில் பெத்த தாய்மார்கள் பிள்ளைங்க தன் வீட்டுக்கு பிரசவம் ஆனதும் அவளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஆசை ஆசையாக செஞ்சாங்க. இப்போ எதை சொன்னாலும் செய்ய வேண்டியிருக்குங்கிறாங்க. பெத்துட்டோமில்ல, செஞ்சு தானே ஆகணும். சுக்கு ஆயிடுச்சு. இது பேர் பரங்கி சக்கை, பரங்கி பட்டைன்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கும் பரங்கிக்காக்கும் என்ன சம்பந்தம் அது தெரியல. பரங்கி சக்கை அப்படின்னு நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்கணும். நான் கொஞ்சமாக பொடிச்சு கூட வச்சேன் எங்கப்பா. இதை லேசில் இடிக்க முடியலைங்க. இந்த பரங்கி பட்டை பேருக்கு தான் நல்லா பாறாங்கல் மாதிரி இருக்குது. மருந்து மணக்குது. அதில் லவங்கம். அப்போல்லாம் எல்லார் வீட்டிலையும் வாசலில் சாப்பிட்டுப்பிட்டு உட்காருவாங்கல்ல அந்த ஊஞ்சல்கிட்ட. அதில் ஒரு டப்பா இருக்கும், வெத்தலை செல்லம்னு பேர். அதில் நல்ல வெத்தலை, பாக்கு வெட்டி, சுண்ணாம்பு, இந்த லவங்கம் வச்சுருப்பாங்க. நாங்கள்லாம் வெத்தலையை திங்கக்கூடாது, லவங்கத்தை அப்பப்போ திருடிக்கிட்டு போயிடுவோம். நல்ல காரமாக நல்லா இருக்கும். சமையல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6-7க்கு மேலே சேர்க்க மாட்டாங்க. இந்த லவங்கத்திலேருந்து ஒரு எண்ணெய் எடுப்பாங்களாம். அதுக்கு இந்த சோஃபி பொண்ணு என்ன சொன்னான்னா, க்ளோவ் ஆயில் அப்படின்னு சொன்னா.
அது பருவுக்கெல்லாம் போடலாம். இப்போ அதிமதுரம், சித்தரத்தை, இது ரொம்ப சூடுங்க. இதையும் 1-2 உடச்சி போடணும். ஆனால் இப்போ இந்த சூட்டில் நல்லா இளஞ்சவப்பில் இல்லை, எல்லாம் வரட்டு வறுவலாக வறுத்து இந்த சித்தரத்தை, இது ரொம்ப சூடு. இது போதும். அடுத்து என்ன பாக்கி? லவங்கப்பட்டை. பட்டைங்கிறோம்ல, அதுக்கு அது இங்கிலீஷில் போட்டிருந்தேன் என் ஃபோனில். நான் அதை சைனா மேன் அப்படின்னு படித்தேன். இல்லையா, சின்னமன்னும். சின்னமன், நம்ம சின்னமன் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் போல். CINNAMAN சின்னமன் அப்படின்னாங்க. நான் சைனா மேன்னு. நம்ம ஊர் பட்டைங்க, லவங்கப்பட்டை. இது அதிமதுரம். அதிமதுரம் அப்படின்னாக்கா, மதுரம்னா இனிப்பு, அதிமதுரம்னா ரொம்ப இனிப்பாக இருக்குமா. உண்மையிலேயே இது கூட சின்னதாக நறுக்கி நாக்கில் வச்சுப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த எச்சல் நல்லா சுரக்கும், அது இனிப்பாக இருக்கும். இது நல்ல மருந்துங்க இந்த அதிமதுரம். மதுரம்னு உடனே எனக்கு ஞாபகம் வருது, அந்த காலத்தில் NS கிருஷ்ணன் ஐயா நல்லா பாடுவார். அவங்க சம்சாரம்தான் TA மதுரம். அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க, அது எவ்வளோ நாளானாலும் எனக்கு மறக்கலை. நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, தாய் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, அம்மாவுக்கு உதவியாக ஆக்கி பழகணும், இது காந்தி போயிரும். இருங்க, அப்புறம் இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏலக்காய். ஆனால் இதில் நம்ம இந்த ஏலக்காய் தோலை பயன்படுத்த போகிறதில்ல. உள்ளே இருக்கிற ஏல அரிசி, ஏல அரிசின்னா வேற ஏதோ அரிசின்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த ஏலக்காயை வறுத்துட்டு அது உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும்தான் எடுக்க போகிறோம். சும்மாவே நிறைய ஏலக்காய் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்டுன்னு சில பேர் நமக்கு இந்த ராஜபாளையத்து பக்கத்துலேருந்து வரவங்க எனக்கு மாலையே கொடுப்பாங்க, ஏலக்காய் மாலையே கொடுப்பாங்க, எஸ்டேட் இருக்குது அப்படின்னுட்டு. அப்போல்லாம் என்ன தெரியுமா செய்வேன்? எல்லா ஏலக்காயும் இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு மடமடன்னு உரிச்சிருவேன். உரித்த பிறகு அதை பொடி பண்ணி ஐஸ் பொட்டிக்குள்ளே வைக்க வேண்டியதுதான். ஆக இப்படி எல்லாத்தையும் போட்டாச்சா, தாளிச பத்திரியும் இதில் போட்டு, தாளிச பத்திரிங்கிறது அப்படியே விலைன்னு இருக்கும், அதையும் போட்டு வறுத்து இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. ஒன்றும் விட்டுலையே. இதை நல்லா இடித்து சலிச்சு அதைத்தான் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க முத்து பேச்சி, என் கண்ணே இங்கே வா. இது எல்லாத்தையும் நீ அப்படியே பொடிக்காத, நல்லா இரும்பு உலக்கையை வச்சு நங்குன்னு இடித்து தூளாக்கி கொண்டா போ. இப்போ இந்த வெல்லத்தை, நல்ல சுத்தமான வெல்லத்தை எடுத்து இது பாருங்கள், இப்படி தொட்டால் அப்படியே மசியணும். அதை நீங்கள் உரலில் போட்டு இடிச்சிங்கன்னா குழஞ்சி வந்துடும். எந்த மாதிரி வரும்னா பால்கோவா மாதிரி வந்துடும். அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு கலக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ போய் வெல்லத்தை நல்லா மசிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அந்த நான் சொன்னேன்ல, ஓமம், மிளகு, சீரகம், வால் மிளகு, பரங்கிப்பட்டை, லவங்கம், லவங்கப்பட்டை, ஏல அரிசி, இது எல்லாத்தையும் இது பாருங்கள் இப்படி நல்லா பொடியாக்கியாச்சு. பொடியாக்கினதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் நான் 14 விஷயந்தான் போட்டிருக்கேன். 15வது என்ன தெரியுமா? நெய்யில் வறுத்தோம்ல, தோ அந்த இஞ்சியை நல்லா நச்சு இதை பாருங்க, அதையும் போட்டு நெய்யில் வறுத்த இஞ்சி என்பிட்டு வாசம்ங்கிறீங்க.
இதில் நல்லா நச்ச வெல்லத்தை போடணும். இது எல்லாத்தையுமே உரலில் போட்டு தான் இடிப்பாங்க. பரவாயில்லை, இருக்கிறத வச்சு நாம் இப்போ செஞ்சுக்கிடுவோம். கையை நல்லா சுத்தபத்தமாக கழுவிட்டு இப்போ இந்த வெல்லம் இது எல்லாம் ஒன்று சேரணும் பாருங்கள். இப்போ இல்லாட்டி ஒரு காரியம் செய்வோம், இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மிக்சியில் போட்டு குழைய குழைய கூட எடுத்துடலாம். இடித்தாலே நல்லா வருது. இதை பாருங்க, இந்த உலக்க எதுக்கு உருளுதண்டா போடுது அப்பா. நல்லா குழஞ்சு வந்துருச்சுல்ல. இதில் இந்த மருந்து சரக்கெல்லாம் மட்டும் ஏனோ தானோன்னு விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து போடணும். இதில் கொஞ்சம் நெய், நான் தான் சொல்லியிருக்கேனே நெய் வெல்லம் இதெல்லாமும் மருந்துன்னுட்டு. இதில் கொஞ்சமாக தேனும் விட்டுப்போம். நீங்கள் தேன் வாங்குற போது கொஞ்சோண்டு தேனை எடுத்து தண்ணியில் விட்டு அது அப்படியே கரைஞ்சிச்சுன்னா சக்கரை பாகு, அதை பார்த்து வாங்கணும். இதை நல்லா ஒரு கண்ணாடி சீசாவில் எடுத்து வைக்கணும். இவ்வளோ நல்ல மருந்தெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் பாட்டு அலுமினிய பாத்திரம், ஈயம்பூசாத பாத்திரம், பித்தாளை அதிலெல்லாம் வச்சிடக்கூடாது. கண்ணாடி சீசாவில் தான் வைக்கணும். இப்போ சேர்ந்து வருது பார்த்தீங்களா? இதில் பழப்பழன்னு ஒட்டாமல் வரும், கையில் ஒட்டாமல் ஒரு உருண்டையாக உருட்டிடுவேன். அப்புறம் அதிலேருந்து அந்த எவ புள்ள பெற்றிருக்காளோ அவளுக்கு காலையில் ஆத்தா கறி தான் தருவா. ஏன்னா இது ருசி நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த பொண்ணு 2-3 உருண்டை சாப்பிட்றக்கூடாது. அந்த ஒரு ஸ்பூனு எடுத்து அதை கையால் உருட்டி அதுதான். இப்போ பாருங்கள் புள்ள பெத்தா லேகியம் எப்படி வருது. நல்லா இதை சாப்பிட்டுப்பிட்டு அவளுக்கு பழையபடி கருப்பையெல்லாம் சுருங்கி தாய்ப்பால் நிறையா சுரந்து பிள்ளைக்கு கொடுத்து ஆராரோ ஆரிரரோ ஆரடிச்சு நீ அழுத ஆரடிச்சு நீ அழுத ஒன் அஞ்சன கண்மை கரைய அடிச்சார சொல்லி அடு ஆக்கினைகள் பண்ணிடுவோம் அப்படின்னு அழகாக தாலாட்டு பாட பிள்ளை பாலை குடிச்சிட்டு தூங்க நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக அந்த பிள்ளை வளர இவ அதுக்குள்ளே அடுத்த பிள்ளைக்கு தயாராக. எப்படி பார்த்தீங்களா நம்ம நாட்டில் வாழ்க்கை? தா இப்போ ரெடியாக போச்சு. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கையால் பெனஞ்சு உருட்டிடுறேன். அம்மாடி இது வழியாக உருட்டி இதை பார். இப்படித்தான் அப்படியே பழன்னு தேனும் நெய்யும் இந்த மருந்து பொடியும் போட்டு இதை எடுத்து நீங்கள் அழகாக ஒரு கண்ணாடி சீசாவில் வச்சிடணும். நான் இப்போ தான் இங்கே வைக்கிறேன். இந்த பாருங்க, இந்த கண்ணாடி சீசாவில் வச்சு காலையில் அந்த பிள்ளை எழுந்திருச்சு கை கால் கழுவிக்கிட்டு பல்ல தேய்ச்சிட்டு வரவும் இந்த இப்படி ஒரு உருண்டையை கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
கருப்பை ரணம் ஆறும், கருப்பை சுருங்கும், பிள்ளைக்கு நிறைய பால் இருக்கும், அவள் பழையபடி பழைய தாயாக முடியும், திருப்பி தாயாக முடியும். அதுக்கு தானே வருஷா வருஷம் அந்த காலத்தில் பெற்றாங்க. இந்த மருந்து இருந்துச்சுல்ல, அந்த தைரியந்தேன். ஆக இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்? பிரசவ லேகியம் அப்படிங்கிற பிள்ளை பெத்தா லேகியம். நார்மல் டெலிவரி, சிசேரியன் டெலிவரிங்கிறீங்கள, எந்த டெலிவரியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மருந்து ஒன்றே போதும். சரிங்களா? முதல்ல இதை செய்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாரும் நல்லா இருங்க.